ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन எல்லாம் நல்லா करते हैं. இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं? உற்சாகமா இருக்கிறீங்களா? उत्साहित हैं? வேதமளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने बड़े हमें आनंद நாம் होती है. இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. நீதிமொழிகள் नीति वचन 21ஆம் அதிகாரம் 21वां अध्याय 30 சொல்லப்பட்டிருக்குது. 31 में कहा गया है, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், घोड़ा तो युद्ध के लिए तैयार है ஜெயமோ கர்த்தராலே வரும். परंतु जय यहोवा ही से मिलता है. இதுவரைக்கும் தோல்வியோ வாழ்க்கையோ காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். अब तक जीवन में केवल हार ही को आप देखते रहे எந்த होंगे. பிரயாசப்பட்டும் பலன் இல்லாமல் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். जितने भी प्रयास उठाए उसका प्रतिफल नहीं मिला. எங்கு பார்த்தாலும் தடையா இருக்கிறது. कहीं भी देखो रुकावट है, எங்கு பார்த்தாலும் சோர்வோடு காணப்படுகிறீர்களா? कहीं भी देखो निराशपन है. ஆண்ட வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, யுத்தனாவது ஆயத்தமாக்கப்படும், घोड़ा तो युद्ध के लिए ही तैयार है ஜெயமோ கர்த்தரால வரும். परंतु जय यहोवा ही से मिलता உங்க है. ஞானத்தினால நீங்க பிரயாசப்பட்டு இருக்கலாம். हम अपने ज्ञान से प्रयास उठाए உங்களுடைய होंगे, படிப்பினால பிரயாசப்பட்டு இருக்கலாம். अपने पढ़ाई से हम प्रयास उठाए உங்களுடைய रहेंगे, திறமையினாலே ஜெயம் பெற்றலாம் என்று சொல்லி இருக்கலாம். हम अपने टैलेंट से हम जय पा लेंगे सोचे होंगे. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, ஜெயமோ கர்த்தராலே வரும். परंतु जय यहोवा ही से मिलता है. ஜெயத்தை கொடுக்கிற அவர். ये जो जय देने वाला वही है. பவுல் என்ன சொல்லுகிறார்? पौलुस क्या कहते हैं? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். जय देने वाले परमेश्वर को धन्यवाद कहते அவர் हैं. தான் உங்களுக்கு ஜெயம் தரணும். वही आपको जय देने वाला அவர் है. தான் உங்க தலையை நிமிர பண்ணணும். आपके सर को ऊंचा करने அவர் वाला, தான் உங்களை உயர்த்தணும். आपको ऊंचा करेंगे. கலங்காதிருங்கள், व्याकुल मत होइए. ஜெயம் கொடுக்கும் தேவன் जय देने वाला परमेश्वर உங்களோடு இருக்கிறார். आपके साथ है. நிச்சயமா ஜெயம் பெறுவீங்க. निश्चय आप जय को पाएंगे. ஆசீர்வாதம் கர்த்தர் தருவார். ये आशीष को परमेश्वर आपको देगा. ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते தேவ हैं. கிருபை இருக்கட்டும். परमेश्वर के अनुग्रह रहे. ஜெயத்தை கட்டளையிடும். जय को दीजिए. எல்லா தோல்விகளை सभी हार को இந்த நாட்களை ஜெயமாக மாற்றும். उसे जीत में बदल நீர் दीजिए. எழுத முடித்துக் கொடும். आप उसे पूरा कीजिए. இயேசு மூலம் நல்ல பிதாவே, यीशु के नाम से मांगते अच्छे पिता, ஆமென். आमीन.